அனைத்து பைக் டெக்னீஷியன் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். சோழமேலேருந்து சுரேஷ் மெக்கானிக் பேசுகிறேன். நேற்று வந்து டியூக் 200 என்கிட்ட ஒரு வண்டி சர்வீஸ் வந்தது. வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள்னு வந்தது. அந்த வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிளாக எடுத்துகிட்டு வாட்டர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வண்டியை வந்து செல்ஃப் போட்டு பார்த்தா செல்ஃப் ஒர்க் ஆகலை. பார்த்தா பேட்ரி லோவாக வந்து சரி பேட்ரி லோ வந்தனால பேட்ரி செக் பண்ணிட்டு பார்த்தா பேட்ரி வீக்காக வந்து வேறு பேட்ரி மாற்றிட்டேன். வேறு பேட்டரி மாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி செல்ஃப் ரன் ஆகுது, இன்ஜின் மூவ் ஆகலை. செல்ஃப் ரன் ஆகுது, இன்ஜின் மூவ் ஆகலை. சரி இன்ஜின் மூவ் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒன்றே கிளச்சு தான் ஃபால்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றே கிளச்சு கட்டி பார்த்தேன். மேலே கட்டி ஒன்றே கிளச்சு கட்டி பார்த்து கேஸை கட்டி செல்ஃப் போட்டு பார்த்தேன். செல்ஃப் போட்டாக்கா செல்ஃப் போட்டால் இன்ஜின் மூவ் ஆகுது, ஸ்டக்கு நின்றுடுது. திருப்பி ரெண்டாவது வாட்டி போட்டால் திருப்பி இன்ஜின் மூவ் ஆகுது, உடனே நின்றுடுது. என்னடா நிற்கிதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தாக்கா செல்ஃப் மோட்டருக்கு பக்கத்தில் பெண்ட் ஆக்சில் கீர்னு ஒன்று இருக்குது. பெண்ட் ஆக்சில் கீர் மாதிரி ஆக்டிவாக்கெலாம் வரும் இல்லைங்களா, ஆக்டிவா பெப்பில் வரும். அதேமாதிரி ஒரு பெண்ட் ஆக்சில் சப்போர்ட் கீர் மாதிரியே அதில் ஒரு கீர் ஒன்று வருது. அந்த கீர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு வாட்டி போடுவேன். பாருங்கள், மூவ் ஆகும்போது இன்ஜின் ஸ்டாப் ஆகிடுது. அந்த பெண்ட் ஆக்சில் கீர் மட்டும் தானாக ரன் ஆகுது. கையை எடுத்துட்டு ஸ்பானர் வை ஸ்க்ரூ டிரைவர் இப்போ போடுப்பா. பாருங்கள், இந்த கீர் மட்டும் தானாக சுற்றுது. தெரிஞ்சுங்களா? அந்த கல் பாருங்க, அது மட்டும் தானாக ரன் ஆகுது. இதனால் தானாக ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை கழட்டி பார்த்தா கையில் சுற்ற முடியல. சரி கையில் சுற்ற முடியல, சுற்றுவா கையில் சுற்ற முடியல. சரி அப்புறம் நான் என்ன பண்ணேன், அப்போ நம்ம ஆக்டிவாக்கெலாம் வர பெண்ட் ஆக்சில் வந்து போயிடுச்சுன்னா காமிப்பாங்க. இங்கே காமி ஆக்டிவாக்கெலாம் வர பெண்ட் ஆக்சில் போயிடுச்சுன்னா ஒரு பெண்ட் ஆக்சில் மட்டும் தான் சுற்றும், இன்ஜின் மூவ் ஆகாது. அதே ஃபால்ட் தான் இப்போ இந்த கீர்லேயும் இருக்குது. நான் நினச்சது வந்து இப்போ ஒன்றே கிளச்சு போயிருந்துச்சு. ஒன்றே கிளச்சு நல்லாயிருக்கு. ஒன்றே கிளச்சு ஃபால்ட்டு கிடையாது, மற்ற சப்போர்ட் கீர் ஃபால்ட்டு கிடையாது, எல்லாமே நல்லாயிருக்கும். சரின்ட்டு இந்த கீர் எடுத்து திருப்பி ரெண்டாவது வாட்டி போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். இன்னொரு வாட்டி போட்டுப்பான். செக் பண்ணி திருப்பி ரெண்டாவது வாட்டி அதே மாதிரி திருப்பி ஸ்பானர் போட்டுப்படி செக் பண்ணி செக் பண்ணாக்கா திரும்பி அதே ரன்னிங் கண்டிஷன் ஆகுது. ஸ்டார்டிங் போடும்போது மூவ் ஆகுது, அடுத்தபடி மூவ் ஆகலை. அப்புறம் தான் தெரியும், அப்போ இந்த கீரில் உள்ள ஏதோ கட்டாயிருக்கு. அப்போ அந்த கீரில் கட்டாயிருக்குன்னா அப்போ அந்த கீர் மட்டும் நம்ம ஒரு வாங்கி போட்டு பார்க்கணும். பார்த்துட்டு ஒன்று வாட்டி புது கீர் போட்டு பார்த்து இன்னொரு வாட்டி நான் வீடியோ போட்டு அனுப்புகிறேன். எனக்கு பெண்ட் ஆக்சில் இதை ஒன்றே கிளச் தான் ஃபால்ட் நினச்சேன். ஒன்றே கிளச் பக்காவாக இருக்குது. இந்த பெண்ட் ஆக்சில் கீர் தான் ஃபால்ட்டு. இது எனக்கு தெரிஞ்ச பதிவு. இதை வந்து நெக்ஸ்ட் டைம் யாராவது நம்ம நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி ஃபால்ட் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு இந்த கீரை செக் பண்ணி பாருங்கள். கேஸை கட்டிட்டு செல் போட்டு பாருங்கள். அந்த கீர் தானாக சுற்றிச்சுனாக்கா அப்போ அந்த பெண்ட் ஆக்சில் கீர் தான், இது பெண்ட் ஆக்சில் கீர் தான் ஃபால்ட்டு. அதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தபடி வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறாங்க. இந்த பதிவை நான் போடுறேன். சோழமேலேருந்து சுரேஷ் மெக்கானிக். இது வந்து டியூக் 200 ஓகேங்களா? சோழமேல் சுரேஷ் மெக்கானிக். நன்றி, வணக்கம். காலைல நம்ம கடையில் வேலை செய்கிற தேவா நண்பர் போட்டிருந்தார். அதுக்கு தெளிவாக இல்லைன்றதுனால இப்போ ரெண்டாவது வாட்டி நான் வீடியோ எடுத்து உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.